வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டு அதற்கான பல மருத்துவ சிகிச்சைகள் செய்யப்பட்டும் கூட பலன் இல்லாமல் அப்படியே பழகி போனவங்க. இது தீராத நோய் அரபில் சொல்லுவாங்க, லா யுர்ஜா புருன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இந்த நோய் ஏற்பட்ட சில கடைசி வரைக்கும் அப்படிதான், உங்களுக்கு இந்த நோயா சரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அவ்வளவுதான், இதுக்கையா மூத்து வரைக்கும் இது ஹத்தல் மமாத்து வரைக்கும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க சில நோய்கள். அந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு வயிற்று வலி ஏற்பட்டு அதை சிகிச்சை செய்து அவர்கள் சஞ்சலப்பட்டு போயிட்டாங்க. அவங்க காட்டாத மருத்துவர்கள் அந்த காலத்துல இருந்து எல்லா மருத்துவத்தையும் போயிட்டு வந்தாங்க. ஆனா வயிற்று வலி நீங்க கிட்டத்தட்ட அப்படியே ஒரு வகையா அதை சமாளிச்சே பழகி போயிட்டாங்க, நோவிற்கும் பழகிட்டாங்க. ஒரு முறை அந்த பெண்மணி ஹலீமா அம்மையார் வீட்டுக்கு ஏதோ ஒரு பொருள் இரவல் கேட்பதற்காக வர்றாங்க. ஏதோ ஒரு பொடி கோதுமை ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பொருளை கேட்கறதுக்காக வர்றாங்க. வீட்டுல இல்ல கொஞ்சம் சமையல் சாமான் தாங்கன்னு கேட்கறதுக்காக வேண்டி வருகிறாங்க. வருகை தந்த போது கையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹலீமா அம்மையார் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் இருங்கம்மா, நான் அந்த குழந்தைய வச்சுக்கங்க, நான் உள்ள போய் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு உள்ள போறாங்க. உள்ளே போய் அந்த பொருளை எடுத்துட்டு வரலாம். கையில இருந்த அந்த குழந்தையினுடைய அழகையும் பொலிவையும் பார்த்து அப்படியே ரசிக்கிறாங்க. இந்த பெண்மணி ரசித்துக் கொண்டு அப்படியே இன்பத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. கண்மணி குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எப்போதும் சிரித்து மகிழும். அந்த அருமையான குழந்தையுடைய முகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தையும் சிரித்துக் கொண்டிருக்கிறது, கையை அசைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கை அவருடைய வயிற்றிலே வந்து படுகிறது. வயிற்று வலியால் நீண்ட காலம் நோயாக இருந்த அந்த பெண்மணியுடைய வயிற்றிலே வந்து அந்த கை படுகிறது. பட்டதும் எரிந்து கொண்டிருந்த வயிற்றிலே ஒரு குளிர்ச்சி. இதை கேட்கும் சில பேருக்கு வயிறு எரியலாம், அது வேற விஷயம். அருமையானவர்களே, அந்த பெண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்பட்டது. அந்த பெண்ணுக்கு வயிற்றிலே குளிர்ச்சி ஏற்படுகிறது. அதிசயித்து போனார்கள். வயிற்றிலே ஏற்பட்ட நோவு மாறுகிறது, எரிச்சல் மாறுகிறது, குளிர்ச்சி தென்படுகிறது. கேட்பாங்க, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? நம்மெல்லாம் அதாவது ஒன்றை புரிந்து கொண்டு சூஃபியாக்கள், ஆரிஃபீன்கள், ஆஷிக்கீன்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் நம்ம அங்கீகரிப்போம், கபூல் செய்வோம். நமக்காக சொல்றது செய்தி. ஆதாரம் தேடியே சேதாரம் போனவர்களை பற்றி நாம் அதிகமாக பேசிக் கொண்டிருக்க முடியாது. சங்கைக்குரியவர்களே, அந்த கரப்பட்டு அவர்களுடைய வயிற்றிலே ஒரு குளிர்ச்சி ஏற்படுகிறது. அதை புரிந்து கொள்கிறார்கள், சந்தோஷம் ஏற்படுகிறது. அம்மையார் வந்ததும் கையில் எடுத்துட்டாங்க. அந்த குழந்தையை கொடுத்துட்டு அவங்க தந்த பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நோய் முழுமையாக நீங்கி விட்டது. இந்த செய்தியை திருப்பி போய் சொல்றாங்க. ஹலீமா, என்ன ஆச்சரியம் இது? இது முபாரக்கான ஒரு குழந்தை அல்லவா? முபாரக்கான ஒரு குழந்தை, அற்புதமான ஒரு குழந்தை. நீண்ட காலம் எனக்கு வயிற்று வலி இருந்தது என்பது உனக்கும் தெரியும், இந்த ஊருக்கே தெரியும். வயிற்று வலி ஒரு நொடியிலே நீங்கி எனக்கு சுகம் கிடைத்தது, ஆரோக்கியம் கிடைத்து விட்டது. நான் நிவாரணம் பெற்று ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறேன். பிள்ளையினுடைய கரம் பட்டதால், அதனுடைய கைப்பட்டதால் எனக்கு சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது, நோய் நீங்கி விட்டது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தி ஊர் ஊரா பரவி அவ்வளவு நோயாளிகள் ஓடு வர ஆரம்பிச்சாங்க. என்றெல்லாம் வரலாற்றில் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் கேட்பது இந்த நிகழ்வுகளை எல்லாம் பதிவு செய்தது சஹாபாக்களா தெரியுமா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீபினுடைய ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு எட்டையும், ஒவ்வொரு பார்வையையும், ஒவ்வொரு கேள்வியையும், ஒவ்வொரு சிரிப்பையும், ஒவ்வொரு அழுகையையும் தன்னுடைய உம்மத்திற்காக, அவர்களுடைய உம்மத்திற்காக ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இபாதுகளுக்காக பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதன் மூலமாக நமக்கு எவ்வளவு பெரிய படிப்பினையும் சந்தோஷமும் உயர்வும் கிடைக்கிறது. அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பான ஒவ்வொரு செய்திக்கும் அந்தஸ்து இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்த மரியாதை, அவர்களுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் அந்தஸ்து இருக்கிறது. அதுபோன்றுதான் அவர்களுடைய ஜுப்பாவில். இதற்கெல்லாம் இவ்வளவு பெரிய சிறப்பும் இவ்வளவு பெரிய அந்தஸ்தும் இருக்கிறது என்று ஆனால் நபிகளினுடைய இரத்தத்தோடு கலந்து போன அவருடைய அஹ்லு பைத்துகளுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கும் தெரியுமா? சாதாத்துமார்கள் என்று சொல்லக்கூடிய பெருமக்கள் இந்த இலங்கையை பொறுத்தவரை இந்த வெலிகம இந்த மண்ணிலே நிறைந்து வாழக்கூடியவர், அதிகமாக பேர் இருக்கக்கூடியவர். அது ஒரு பெரிய பாக்கியம். இங்க தானே சில வித்னாக்கள் இருக்குன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் பிறந்த இடத்துல தான் அபூஜஹலும் பிறந்திருக்கிற அந்த ஊர்ல தான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது. அது எல்லா இடங்களிலும் எல்லா ஊர்களிலும் அது நடக்கும் சகோதரர்களே, சங்கைக்குரிய பெருமக்களே. எனவே அஹ்லு பைத்துகள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது
என்னுடைய விருப்பமே அஹ்லுல் பைத்துகளே உங்களை பரிசுத்தமாக்கி வைப்பதுங்கிறான். இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுطஹிரக்கும் தத்ஹீரா. அல்லாஹ் நாடுவதெல்லாம் என்ன, அவருடைய விருப்பம் எல்லாம் என்ன? நபியினுடைய குடும்பத்தார்களை உங்களை பரிசுத்தப்படுத்தி வைப்பதுதான், உங்களை தூய்மையாக்கி வைப்பதுதான். அப்படியானால் அல்லாஹ்வினுடைய விருப்பமே அந்த குடும்பம் பரிசுத்த குடும்பம் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களிலே குறை காண முற்படுவதோ அவர்களை குறைத்து பேசுவதோ மூமின்களுடைய அடையாளம் அல்ல. அப்படி பேசுவது குறைமதியாளர்களினுடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். என்னுடைய குடும்பத்தார் என்பவர்கள் நூஹ் நபியினுடைய கப்பலை போன்று அதில் யார் ஏறிக்கொண்டார்களோ நஜா, அவர்களுக்கு நஜாத் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. யார் ஏறலையோ மூழ்கி போக வேண்டியதான். அதான் சுனாமி, அது மூழ்கி போகக்கூடிய ஒரு நிலைமை. யார் அதில் ஏறிக்கொண்டார்களோ என்றால் யார் அவர்களை பிடித்துக் கொண்டார்களோ. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய அறிஞர், நமக்கு தெரியாதா? மகத்தான ஒரு அறிவுக்கு சொந்தக்காரர்கள், மாண்பான அறிவுக்கு சொந்தக்காரர்கள். ஒரு நபரை பார்த்து இவர் இப்படிப்பட்டவர் சொல்லக்கூடிய இல்மு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். இல்முல் ஃபராசத் என்பது ஒரு பக்கம் இருக்க, ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகளை வைத்து ஒரு தெருவில் ஒரு மனுஷன் அப்படி போயிட்டு இருக்கான். தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்றாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவன் ஒரு மர வியாபாரி அப்படிங்கிறான். அவன் சும்மா ரோட்ல போறவனை பார்த்து இவன் ஒரு மர வியாபாரி அப்படிங்கிறான். இவன் நேரம் அந்த நண்பர் போனார், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? மர வியாபாரம் பண்றேன். அந்த மர வியாபாரி ரெண்டு பேரும் இமாம் ஷாஃபி அவர்களும் அவர்களுடைய நண்பரும் அப்போதுதான் முதலாவது பார்க்கிறார்கள். பெரிய ஆச்சரியம். வந்து கேட்டார், இமாம் அவர்களை எப்படி நீங்க, வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உங்களுக்கு இல்முல் ஃபராசத் இருக்குதா? இல்முல் ஃபராசா வச்சுலாம் நான் ஒன்றும் பேசல, இருக்குதா இல்லையாங்கிறத அவங்க சொல்லல, அதை வைத்தெல்லாம் ஒன்றும் பேசல. அவன் தெருவில் போகும் பொழுதுலாம் ஒவ்வொரு மரத்தை இப்படி இப்படி பார்த்துட்டு போறான். அதிலிருந்து நான் புரிந்து கொண்டேன் ஒரு மர வியாபாரி என்று. அவர்களுக்கு அந்த கண்ணோட்டம் இருக்குமா இல்லையா? எத்தனை செய்திகளை பார்க்க முடிகிறது. ஒரு நாள் ஒரு இடத்துல அவங்க படுத்திருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சத்திர மாதிரி இடங்கள் அந்த காலத்துல இருந்து சத்திரத்துல அவங்களோட படுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல சில பேர் வந்து இப்படி ஒரு ரெண்டு பேர் படுத்திருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து உற்று உற்று பார்த்து யாரையோ தேடுறாங்க. நிறைய பேர் படுத்திருக்கிறாங்க, இமாம் ஷாஃபி அவர்களும் படுத்திருக்கிறாங்க, யாரையோ தேடுகிறாங்க. அப்போ பக்கத்துல தன்னுடைய நண்பரிடத்துல சொல்றாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க யாரையோ தேடி வந்திருக்கிறாங்க. அந்த தேடி வந்திருப்பவர் அநேகமா அடிமையா இருக்கும், அதுவும் கருப்பு அடிமையாக இருக்கும். அவருடைய வலது கண் பார்வை குறைந்தவராக அல்லது கண் தெரியாதவராக பட்டையானவராக இருப்பார். பெரிய ஆச்சரியம், என்னங்க இது? அவங்க ராத்திரி நேரத்துல வந்து இருட்டுக்குள்ள யாரையோ தேடிக்கொண்டிருக்கிற நீங்கள் இதையெல்லாம் எப்படி சொல்கிறீர்கள்? நமக்கா ஊரு புதுசு, ஏதோ ஒரு ஊர் போற வழியில சத்திரத்தை தங்கி இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் வந்து தேடுறாங்க, அவர்கள் படிச்சுக்கிறார்கள், உத்து உத்து பார்த்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் தேடுகிற அடிமையை தேடுகிறார். அந்த அடிமையும் கருப்பு அடிமை. கருப்படிமை மாத்திரமல்ல, கண்ணும் என்ன செஞ்சிருக்கணும், பாதிக்கப்பட்ட ஒரு கண் பாதிக்கப்பட்டவர் என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அப்புறம் எழுப்பி அந்த உட்கார்ந்த உடனே அந்த நண்பர் கூப்பிட்டு கேட்கிறாரு, நீங்க என்ன தேடுறீங்க, எப்படி தேடுறீங்களே என்ன அப்படின்னு எழுப்பி உட்கார்ந்துட்டாங்க. இந்த நண்பர் எழுப்பி உட்கார்ந்து கேட்கிறாரு, இல்ல எங்களுடைய அடிமை காணா போயிட்டாரு, அவரை தேடுவோம். ஒண்ணு சரி, கருப்பாடு கேட்கிறாரு அடிமை. ஆமா கருப்பு அடிமை, வலது கண் கொட்டையா இருக்கணும். தெரியுமா உங்களுக்கு, எங்க இருக்காரு எங்க இருக்கான்னு கேட்கிறாரு. இவரு பார்த்தாரு, என்னோட பெரிய ரொம்ப நமக்கு வந்து சேருங்கன்னு அவர் யோசிக்கிறார். ஷாஃபி இமாம் சொல்ல, இல்ல தெரியாது, இவங்க தான் என்னுடைய நண்பர் இமாம் ஷாஃபி, இவங்க சொன்னாங்க, அதான் கேட்டேன். உங்களுக்கு தெரியுமா, நாங்க அவரை தான் தேடி வந்திருக்கிறோம், இவ்வளவு கரெக்டான சரியான அடையாளம் சொல்றீங்களே என்று கேட்டதும், வேற ஒண்ணும் இல்லை, சிறை கூடத்துல போய் பாருங்க, அங்க இருப்பாரு அப்படின்னாங்க. சிறைக்கு அநேகமா அவர் சிறைப்பட்டு இருக்க கூடும், அங்க போய் பாருங்க. சிறை கூடத்துல போய் பார்த்தா அவங்க உண்மையிலேயே அவர் அங்க இருக்கிறார். இதை எப்படி சொன்னீங்கன்னு கேட்டு, வேற ஒண்ணும் இல்லை, வந்தவங்க இவ்வளவு பேர் படுத்து கிடக்குறாங்க, அதெல்லாம் தேடாம இந்த கருத்த ஆட்கள் எங்களை படுத்து கிடக்குறாங்களோ அவங்கள தான் போய் ஊத்து ஊத்து பார்த்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுதும் கூட வலது கண்ணை உற்று பார்க்கிறார்கள். அந்த கருப்பர்களையும் கூட எப்படி பார்த்தார்கள், வலது கண்ணை பார்த்து இப்படி பார்க்கிறார்கள், உற்று பார்க்கிறார்கள். எனவே நான் புரிந்து கொண்டேன், கருத்த அடிமையாக இருக்க வேண்டும், வலது கண் பாதிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். சரி, அதெல்லாம் சரி, அவர் சிறையில் இருப்பார், அவங்களுக்கு யாருன்னு தெரியாது, சிறையில் இருப்பான். இந்த மாதிரி அடிமைகள் சில தவறுகளை செய்வது வழக்கம். சில அடையாளங்களை வச்சு அவங்க சொல்றாங்க, இப்படிப்பட்ட குணம் தன்மை உடையவர்கள் எல்லாம், அடையாளம் உள்ளவர்கள் எல்லாம் சில குற்றங்களை செய்வது வழக்கம். குற்றம் செஞ்சுட்டு அவன் பிடிச்சி எங்க போடுவாங்க, சிறையில தான் இருப்பாங்க. அதனால சொன்ன சிறையில் இருப்பான்னு சிறையில் இருந்தார். இவ்வளவு பெரிய அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி